மகாபாரதத்தில் நம்ம தீர்க்கதமஸ் கதையை பற்றி படித்தோம். இந்த தீர்க்கதமஸ் கதையை ஏன் சொல்கிறார் அப்படின்னோடனே, சத்தியவதி என்ன பண்ணுறா, பீஷ்மரை கூப்பிட்டு என்ன சொல்கிறா, அப்பா சித்திராங்கதன்னு இள வயசில் இறந்து போயிட்டான். விசித்திர வீரியன் வாரிசே கொடுக்காம இப்படி இறந்து போயிட்டான். இப்போ இந்த சந்திர வம்சத்துக்கு வாரிசு இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீந்தான்ப்பா இருக்கணும், நீ அவரோட இடத்துல இருந்து எனக்கு வம்ச விருத்தி பண்ணுவாய் அப்படின்னு பீஷ்மரை பார்த்து சத்தியவதி கேட்குறா. ஆனால் மனசுக்குள்ளே அவளுக்கு என்ன உறுத்தல்னா, பீஷ்மருக்கு குழந்தை பிறந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த குழந்தைங்க இந்த வம்சத்தை விருத்தி பண்ணிட்டா என்ன செய்யறது, வாரிசு இது பண்ணுறதுன்னா அவள் என்ன பண்ணுறா, முன்னாடியே சத்தியம் வாங்கிக்கிறாரு அந்த சத்தியவதியோட அப்பா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மகளுக்கு பிறக்கும் குழந்தைகள் தான் சந்திர வம்சத்து அரியணையில் ஏற வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் இவர் பிரம்மச்சாரி பட்டம் வாங்கிட்டு ஒரு பிரம்மச்சாரியாக இருப்பேன்னு சொன்னதுனால தான் அவருக்கு அதாவது பயங்கர விரதங்களை மேற்கொள்ளுபவன் அப்படிங்கிறனால தான் அவர் பேர் பீஷ்மர் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. இப்போ பீஷ்மரை கூப்பிட்டவ என்ன சொல்கிறா, நீயே இந்த வம்சத்தை விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன சொல்வார், அது தவறுமா, நான் பீஷ்மச்சரிய விரதம் இருந்து உனக்கு தெரியாதா, உன் எதிரில் தானமா நான் எடுத்தேன், அதனால் இதை தவிர வேறு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ சொல்லு, நம்ம அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தான் இவ என்ன சொல்கிறா, இந்த மாதிரி தனக்கு வேத வியாசர்னு ஒருத்தர் பிறந்ததாகவும் அவரை வச்சு வம்ச விருத்தி பண்ணலாமா அப்படின்னு அவர் கேட்கும்போது, அவர் நான் இது நிலை, அதாவது அறநெறிகளுக்கு உட்பட்டு இதை எப்படி வம்ச விருத்தி பண்ணலான்னு நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த தீர்க்கதமஸ் கதையை சொல்கிறார். அதாவது தீர்க்கதமஸை வச்சு பலி சக்கரவர்த்தி பிள்ளையை பெற்றுக்கிறார். அதே போல் பரசுராமர் 21 சத்திரிய குலங்களை வேறு இருக்கும் பொழுது, அப்போ அந்த 21 குலமும் சத்திரிய வம்சம் எப்படி தோன்றியது அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சத்திரிய குல பெண்கள் அரச முனிகளோடு கலந்து அப்படி வம்சத்தை பெருக்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படின்றதுனால அவர் சொல்கிறாரு, வியாசரை கூப்பிடலாம் அப்படி சொல்லி வியாசர் பிறந்தது அப்போ தான் பீஷ்மருக்கு சொல்கிறார், அம்மா மிக நன்றிம்மா, உங்கள் விருப்பம் அதுவானால் அதுபடியே நடக்கட்டும், அவரை வம்ச விருத்தி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி வியாசரை கூப்பிட்றாரு. மனசால நினச்சா நான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காருல வியாசர். அவர் வந்த உடனே இவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி என்னோடய வம்சத்தை நீ விருத்தி பண்ணணும்ப்பா, இந்த மாதிரி சித்திராங்கதன் இறந்து போயிட்டான், அப்புறம் விசித்திர வீரியன் போயிட்டான், வம்சம் இல்லை, பீஷ்மர் நான் இதில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லிட்டார், அதனால் நீ தான் என் வம்ச விருத்தி ஈடுபடணும்னு சொல்லியிருந்தேன். இவன் என்ன பண்ணுறா, அம்பை தான் தெரியுமே, அம்பை கன்னி பொண்ணா போய் தீ குளிச்சு இறந்து போயிட்டா இல்லையா, அவளை விட்டுருங்க. அப்போ அடுத்தது அம்பிகை, அடுத்தது அம்பாலிகா. இவன் என்ன பண்ணுறா, அம்பிகையும் அம்பாலிகாவும் மைண்ட் வாஷ் பண்ணுறான். மைண்ட் வாஷ் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்னா, அவங்க விசித்திர வீரியனோட 7 வருஷமும் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப மனமொத்த தம்பதிகளாக விசித்திர வீரியனும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. அதனால் கணவனோட நினைவில் மனசு பூர்த்தியாக இருந்தவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறா, வம்ச விருத்தி கண்டிப்பாக பண்ணணும், நம்ம சந்திர வம்சத்துக்கு வம்சம் இல்லாமல் போகுது, அதனால் நான் வியாசரை வர சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் தகுந்த அலங்காரங்களுடன் நீ ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்பிகைக்கு சொல்லிடுவாள். அம்பிகை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவாள். அம்பிகை அது மாதிரி ருது ஸ்நானம் செய்துன்னெலாம் போட்டிருக்கு அதில், உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க அந்தபடி ருது ஸ்நானம் செய்து அம்பிகையை நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகாக உட்கார வச்சுருக்காங்க. அந்த படுக்கை அறையில் அவளை உட்கார வைத்து இந்த மாதிரி நள்ளிரவில் வியாசர் வருவார், நீ அவர்கிட்ட இதமாக பதமாக நடந்துக்கணும், அப்படி நடக்கும்போது நம்ம சந்திர வம்ச விருத்திக்காக நான் சொல்கிறேம்மா, தயவு செஞ்சு என் பேச்சை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவளை பண்ணி, நீ குல வம்சத்துக்காக பண்ணுற, அதனால் நீ தவறாக நினைக்க வேண்டாம், மனதில் உன் கணவனை வரிந்து கொள் அப்படின்னு அவள் சொல்லிடுவாள். அதனால் மனசில் விசித்திர வீரியன் ஞாபகமாக என்ன பண்ணுவாள், அந்த படுக்கையில் ரெடியாக உட்காந்துருப்பா. அப்போ அவர் வரார், வியாசர் வரார். வியாசர் பார்க்கறதுக்கான தோற்றம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப கொடிய தோற்றமாக, அதாவது பல நாளாக குளிக்காமல் இருந்ததுனால, ஜடமுடி வளர்த்ததுனால அவர் தோற்றம் ரொம்ப மோசமான தோற்றம். அவர் அழகாக இல்லையா, கருத்த உருவம், மெலிய உருவம், நாற்றம் பிடித்த தேகம், நாற்றம் பிடித்த சடை, கண்ணு நல்ல பெரிய பெரிய கண்ணு. அப்பேற்பட்ட அவர் தோற்றத்தை பார்த்த உடனே அம்பிகைக்கு அருவருப்பாயிடுது. அவர் அருவருப்பாயிடுது. ஆனால் சரி மாமியார் சொல்லிட்டாங்க, வேறு வழியில் வம்ச விருத்தி ஆகணுமேங்கிறதுலாம் அவள் என்ன பண்ணுறா, அவரோட இருக்கும்போது அவள் கண்களை இறுக்க மூடிக்கொண்டாள். கண்களை என்ன பண்ணுறா, ரொம்ப இறுக்கமாக மூடிக்கிறா, கண்ணை திறக்கிறதே இல்லை, அவள் கடைசி வரைக்கும் கண்ணை திறந்தே பார்க்கல.
அவர் வெளியில் போனார்னு சொன்ன உடனே தான் அதுக்கப்புறமா அவள் கண்ணை திறந்து பார்க்குறான். அவர் வெளியிலேருந்து வரும்போது சத்தியவதி அதுக்காகவே காத்திருந்தோடனே, என்னப்பா இந்த தடவை என் மருமகள் வந்து கர்ப்பம் தெரிச்சிருவாளா என்ன அப்படின்னோடனே, அம்மா உங்கள் மகள் வந்து கர்ப்பம் தெரிப்பாள், அதே போல் அவளுக்கு வந்து 1000 யானை பலம் கொண்ட ஒரு புத்திரன் பிறப்பான். ஆனால் அவள் செய்த சிறிய தவற்றினால் அவன் குருடாக பிறப்பான்னு சொல்லிடுறார். என்ன தவறு பண்ணாப்பா அப்படின்னு என்னை பார்த்த உடனே என் தோற்றத்தையும் இதுக்கு அவள் என்ன பண்ண, கண்ணை இறுக மூடிக்கொண்டாள். கடைசி வரைக்கும் அவள் வந்து கண்ணை இருக்க மூடினதால அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து குருடனாக தான் பிறப்பான்னு சொல்லிட்டார். அவளுக்கு ஒரு ஒரு ராஜா வந்து குருடனாக இருக்கக்கூடாது, அங்கஹீனம் உள்ளவன் வந்து அரசனாக பட்டம் ஏற்கக்கூடாது. அது தெரிஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். உடனே என்ன பண்ணுறா, அம்பாலிகா இருக்கா இல்லையா, அவகிட்ட போய் நீயாவது கொஞ்சம் ஒத்துழைக்கணுமா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவளை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி, அதாவது மைண்ட் வாஷ் பண்ணல, சந்திர வம்சத்துக்காக நம் குல வம்சத்துக்காக நீ பண்ணுற, அதனால நீ தவறு இல்லை அப்படின்னு சொல்லணுன்னே இவன் என்ன பண்ணுறா, அதுக்கேற்ற மாதிரி இவன் என்ன பண்ணுறா, அமைதியாக உட்காந்துருக்கா. அதே மாதிரி படுக்கறையில் பாதி ராத்திரி வருவார்மா, நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல உடனே இவன் என்ன பண்ணுறா, அவரை பார்த்த உடனே அவர் ரொம்ப கருப்பா மெலிஞ்சி நாத்தமா சடமுடியோட இப்படி ஒரு அருவருக்கத்தக்க உடம்போட அவர் இருப்பார்னு அவள் எதிரே பார்க்கல. பயங்கரமாக இருந்தார் அவர் தோற்றம் வந்து ஒரு பயங்கரமாக. அதை பார்த்த உடனே அவளுக்கு பயம் வந்துருச்சு. யாருக்கு, அம்பாலிகாவுக்கு. பயம் வந்த உடனே அவள் உடம்பு வெளுத்து போச்சான், வெளிரி போச்சான். அந்த பயத்தில் அவள் உடல் முழுவதும் வெளிரியது. ஆனால் மாமியார் சொன்னதுக்காக வம்ச விருத்திக்காக விசித்திர வீரனை நினைவில் கொண்டு அவள் என்ன பண்ணா, அமைதியாக இருந்தா. வெளியில் வந்தேன், அம்மா இந்த குழந்தையாவது நல்லா பிறக்குமா அப்படின்னு சத்தியவதி கேட்குறோன்னு அவர் சொல்கிறார், அம்மா இந்த மகளும் ஒரு தவறு செய்தாள். என்ன அப்படின்னு கேட்டவுடனே, என்னை பார்த்த பயத்தில் உடம்பு வெளிரி போச்சு, அதனால வெளிரி போன தோற்றத்துடன் கூடிய ஒரு பையன் பிறப்பான். அவன் பிறக்கும் போதே பாண்டு ரோகம் அவனை கொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பாண்டு ரோகம்னா அந்த உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறது பேர் பாண்டு ரோகம்னு அதில் சொல்லியிருக்கு. அதனால தான் அவருக்கு பேர் பாண்டான். ஏன் பாண்டு அப்படின்னு வச்சாங்கன்னா, அந்த பாண்டு ரோகத்துடன் அவன் பிறந்தான். அதனால சரி, எனக்கு வந்து நல்ல புத்திரங்கள், நீதிமானோட நேர்மையோட அங்கஹீனமே இல்லாத எனக்கு ஒரு மகன் வேண்டும், என்ன செய்யலாம் அப்படின்னு திரும்ப வியாசரே கேட்குறான். திரும்ப வந்து இந்த தடவை நான் அம்பாலிகாவை அனுப்புகிறேன், தயவு செஞ்சு நீ வந்து எனக்காக வந்து ஒத்துழைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அம்பிகை முதல்ல கேட்குறா. அம்பிகை என்னால் முடியவே முடியாதுமா, இன்னொரு குழந்தைக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, நான் போக மாட்டேன்றான். அம்பாலிகை என்ன பண்ணுறா, சரி சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு இவன் என்ன பண்ணுறா, ஆனால் அவனை நினச்சி பார்க்கும்போதே, வியாசரை நினச்சி பார்க்கும்போதே அவளுக்கு அருவருப்பும் உடல் தோற்றமும் ஞாபகம் வந்துடுது. உடனே இவன் என்ன பண்ணுறா, தன்னோட சர்வன்ட் ஒருத்தி இருப்பா, தோழி, நெருங்கிய தோழி என்ன பண்ணுறா, அலங்காரம் பண்ணி அவளை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்ச உடனே அவள் என்ன பண்ணுறா தெரியுமா, அவள் தோழி தான், ஆனால் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பா, ஒரு மகா முனிவர் வந்து வியாச முனிவர் கூட கூடி பிள்ளை பெறுகின்ற நமக்கு வாய்ப்பா அப்படின்னு சொல்லி அவ தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு மனசு நிறைவுடன் அவ போறான். போன உடனே அவர் காலில் விழுந்து, நான் வந்து அம்பாலிகை இல்லை, அவளோட தோழி பெண் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, நான் மனசு வந்து நான் உங்களோட வந்திருக்கேன், எனக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு அருமையான பிள்ளை பெற்றை எனக்கு தர வேண்டும்னு சொல்லி அவள் வந்து மனசு பூர்த்தி அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. வியாசரும் அது தெரிஞ்சு தான் அவளோட சந்தோஷமாக இருக்கார். சரி, சந்தோஷமாக இருந்த உடனே அவருக்கு பிறக்கிற குழந்தை தான் வெளியில் வரார். இப்போ வந்தோடனே, அப்பா இந்த குழந்தையாவது எனக்கு நல்லா பிறக்கணுமா அப்படின்னு சத்தியவதி கேட்டவுடனே சொல்லம்மா, இந்த முறையும் தங்கள் மருமகள் வந்து தவறு செய்து விட்டாள், அவள் வராமல் அவள் வந்து தனது பணியாளை அனுப்பியதால் நான் அவளுடன் இருந்தேன், ஆனால் இந்த முறை பிறக்கும் பிள்ளை அங்கஹீனம் இல்லாமல் சகல நீதி நேர்மை நியாயங்களை தெரிந்தவான ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் தாசி பையனுக்கு பட்டதாரை, அதாவது அந்த பட்டமளிப்பு என்ன சொல்கிறது, அந்த பட்டாபிஷேகம் செய்ய முடியாது ஒரு தாசி பையனுக்கு. அப்படிங்கிறதுனால விதுரனையும் அவங்க என்ன பண்ண முடியல, ராஜ்யம் கொடுக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு அருமையான குழந்தை பிறந்தது. அப்போ இந்த கதையெல்லாம் சொல்கிறார் அவர். பரசுராமர் வந்து 21 தலைமுறை அழிச்சப்புறமா அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு
அப்பதான் அவர் அந்த ஜாபாலி கதையை சொல்றாரு, தீர்க்கதமஸ் கதையை சொல்றாரு, பலி சக்கரவர்த்தி எப்படி வந்து பிள்ளையை பெற்றாரு, ஒரு பெண்ணின் இயல்பில் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரார். தீர்க்கதமஸ் கதை ஏன் இங்க வருது அப்படின்னா, தீர்க்கதமஸுக்கு பின்னால தான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வந்தவர் தீர்க்கதமஸ் அப்படின்னு அவர் சொல்றார். அப்பேற்பட்ட கதை வந்து மகாபாரதத்துல இந்த போல கிளைக்கதைகள் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. அதனால கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.